அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸலாத்து வஸலாம் அலா அஸ்ரஃபில் அம்பியாயி முர்சலீன் நபியனா முஹம்மத் வ ஆலிஹி வசாபிஹி அஜ்மாயின். அம்மாபாத். கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே, அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, பிரமத அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ். அல்லாஹ்வுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. இது மரணமும் மன்னரையும் என்ற ஒரு தலைப்பில் மரணம் சம்பந்தமாக, மரணத்துக்கு முன்னால் மரணத்துக்கு பின்னால் ஆகிய அனைத்து விஷயங்களையும் நாம் தெளிவாக விளங்கி அதன்படி நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு நினைவூட்டுதலாக இந்த தலைப்பில் ஒரு காணொலியை உங்கள் முன்னால் முன்வைக்கிறேன். இந்த முதலாவது காணொலியில் மரணத்தை பற்றிய சிந்தனை சம்பந்தமாக சில சிந்தனைகளை உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வருகிறேன். இந்த தொடர் உரையில் இதை தொடராக உங்களுக்கு ஒவ்வொரு நம்பர் மூலமாக அதிக காணொலிகளுடைய டைம் கூடாத அளவுக்கு சிறுக சிறுக தொடராக உங்களுக்கு பதிவு செய்யப்படும். இதில் பதிவு செய்ய இருக்கின்ற சில முக்கியமான அடிப்படைகளை நாம் விளங்கிக் கொள்வோம். அதில் மரணமும் மறுமையும், மரணத்தை பற்றிய சிந்தனையின் அவசியம், மரண நேரத்தில் மனிதனின் நிலை, மரண நேரத்தில் சைத்தானின் ஊசலாட்டம், மரண நேரத்தில் செய்ய வேண்டிய அல்லது தவிர்க்கப்பட வேண்டிய செயல்கள் குறித்து, அதற்கு பின்னால் கபரில் நடக்கும் விஷயங்கள் சம்பந்தமாக, மரணத்துக்கு பின் நம்முடைய குடும்பத்தார்களின் நிலைப்பாடு சம்பந்தமாக, அதற்கு பின்னால் இந்த உலகம் அழிக்கப்பட்டு நாமெல்லாம் எழுப்பப்படும் மறுமை நாளில் நடைபெறும் விசாரணைகளை குறித்தும் விரிவாக எல்லாமே குர்ஆன் ஹதீஸ் ஆதாரத்தின் அடிப்படையில் அமைந்திருக்கும். எந்த ஒரு பொய்யோ கட்டுக்கதைகளோ அதில் இடம்பெறாது. அந்த விசாரணைக்கு பிறகு, மறுமையில் நடைபெறும் விசாரணைக்கு பிறகு இறைவன் தரும் நரகம் அல்லது சொர்க்கம் என்ற பாக்கியம், இதற்காக நாம் செய்ய வேண்டிய அமல்கள் என்று பல்வேறு வகையான தகவல்களை அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அவைகளை சரியாக நாம் விளங்கி வைத்து கொண்டு அதன் அடிப்படையில் நாம் செயல்பட வேண்டும். அப்படிப்பட்ட அல்லாஹ்வும் ரசூலும் சொன்னபடி நம்மளுடைய மரணங்கள் அமைய வேண்டும். அது மட்டும்தான் மறுமையிலே நாம் வெற்றி பெறுவதற்கு உதவியாக இருக்கும் என்ற அடிப்படையில் தொடராக இந்த காணொலியில் பதிவு செய்ய இருக்கிறோம். உங்கள் ஆதரவை தந்து அனைவரும் அதை தெளிவாக விளங்கி செயல்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தவனாக இந்த காணொலியை தொடர்கிறேன். நம்முடைய இறுதி இலக்காக இருக்கின்ற மறுமையில் நாம் சொர்க்கத்தை அடைவதற்கு மிக முக்கியமான காலகட்டமாக அமைந்திருப்பது நம்முடைய மரணம். அந்த மரணம் எவ்வாறு, அந்த மரணத்திற்கு முன்னால் நாம் எவ்வாறு நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற தெளிவை நாம் பெற வேண்டும். இதில் முதலாவதாக 2 விதமான மரணங்கள் பற்றிய ஒரு செய்தியை நம்ம புரிந்து கொள்ளணும். பொதுவாக மனிதர்களிடம் 2 விதமான மரண பயங்கள் இருக்கின்றன. மரணத்தை பற்றிய பயம். முதலாவது, நமக்கு மரணம் வந்துவிட்டால் மறுமையில் நம்முடைய நிலை என்னவாகும் என்ற இஸ்லாமிய அடிப்படையில் அமைந்த நியாயமான மரண பயம். இது ஒரு பயம். மற்றொன்று, இரண்டாவது, பஸ்ஸில் போனால் பஸ் எங்கேயாவது விபத்தில் சிக்கிவிடுமோ, மருத்துவர்கிட்ட போய் ஊசி போட்டுக்கொண்டால் மயக்கம் போட்டு செத்து விடுவானோ என்று, செத்து போய் விடுவோமோ என்ற சாவை நினைத்து ஒரு பயம். இப்படி 2 விதமான பயம். ஒன்று மார்க்க அடிப்படையில், இன்று ஒன்று சைத்தானுடைய தீய ஊசலாட்டத்தின் அடிப்படையில் ஏற்படக்கூடிய விளைவுகள், பயங்கள். இந்த இரண்டாவது கூட்டம்
எப்போ பார்த்தாலும் சரி சாலையை நினைத்து, அதாவது மரணத்தை நினைத்து பயந்து கொண்டே தம் வாழ்க்கையை கழிப்பார்கள். அப்படி கழிக்கின்ற ஒரு கூட்டம். அறிவியலில் இதை மரண பயம் என்கிறார்கள். நாள் குறிப்பிட்ட மணி நேரத்தில், குறிப்பிட்ட நாள் குறிப்பிட்ட மணி நேரத்தில் இறந்து போவோம் என்ற ஒரு பயம். மக்கள் கூட்டத்திலும் நெருக்கடியான இடங்களிலும் மூச்சு திணறி இறந்து விடுவோமோ என்றும் ஒரு பயம். வீதியை, அதாவது சாலைகளை கடக்கும் போது எப்படியாவது எங்களுக்கு ஆபத்து வந்துடுமோ, எப்படியாவது பிரச்சனைகள் ஏற்பட்டு நம்ம செத்துருவோமோ, இது போல் நிம்மதியாக தூங்க மாட்டான். மேலே சுற்றக்கூடிய ஃபேனு எப்போ நம்ம தலைமையில் இருந்து முடியுமோ, சைக்கிளில் போனால் எப்போ டயர் வெடிச்சு கீழே விழுவுமோ, காரில் போனால் எப்போ, என்ன மாதிரியான இது மாதிரி பலவிதமான என்ன மரண பயம். சில நிகழ்ச்சிகளுக்கு சில காரணங்களுக்காக புறப்படும் போதே நம்முடைய பயம் நீண்ட சுவர்கள் உயர்ந்த கட்டிடங்கள் அருகில் போகவே மாட்டாங்க. ஏன்? அது எப்போவாவது தம் மீது விழுந்துருமோ, அதனால் நம்ம செத்துருவோமோ என்ற ஒரு மரண பயம். வீதிகளில், சாலைகளில் பாலங்களை கடக்கும்போது அதில் உள்ள ஒரு பயம். மலை உச்சியிலிருந்து அல்லது மாடியிலிருந்து கீழே பார்க்கும்போது கீழே விழுந்து விடுவோமோ, அதன் மூலமாக நம்ம செத்துருவோமோ என்ற ஒரு பயம். அந்த பயத்தினால் சுய கட்டுப்பாடு இழந்து விழுந்தும் விடுவார்கள் சிலர். இதில் கொடுமை என்னன்னா, சொன்ன மாதிரி செத்துட்டாரியா, பெரிய மகானாக இருப்பார் என்று மக்கள் நினைப்பார்கள். இவன் பயத்தினால் உலரக்கூடிய காரியங்களை எல்லாம் பேசியதெல்லாம் மக்கள் செவியிட்டிருப்பார்கள் இல்லையா. அதனால் அவன் செத்து போன உடனே இந்த ஆள் பெரிய மகான், சொன்ன மாதிரியே நடந்துருச்சு பாருங்க அப்படின்னு நினைப்பார்கள். ஆனால் இது ஒரு நோய் என்கிறது இன்றைய நவீன மருத்துவம். மரண பயத்தால் இறந்து விடுவது. ஒரு அநீதியை எதிர்த்து அரசாங்கத்திற்கு எதிராக போராட்ட களத்திற்கு அழைத்தால் பயம். காவல்துறை அராஜகத்தை கண்டித்து பேச அழைத்தால் பயம். மாற்று கருத்து உடையவர்களிடம் பேச பயம். ஒரு நோட்டீஸ் கொடுக்க பயம். ஒரு தாவாவுக்கு அழைப்பதற்கு பயம். நன்மையை தீமையை தடுப்பதற்கு பயம். இப்படி தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமே பயம் பயம் பயம். சாவை நினைத்து பயம். பஸ்ஸில் எங்கேயாவது போகலாம் என்று அழைத்தால், ஊட்டிக்கு போகலாம் வாங்க என்று அழைத்தால், ஐயோ பஸ் அப்படியே உருண்டு கவிழ்ந்து எல்லாரும் செத்து போயிடுவோம், ஆனாப்பா நான் வரமாட்டேன். அப்போ பைக்கில் போகலாம் வாங்க என்று அழைத்தால் கூட அதை விட ஆபத்து பாது, யாராவது வந்து மோதிடுவான், நடந்தாவது போகலாம் என்றால் நோ, லாரிக்காரன் வந்து நம்மளை அடித்து போட்டுருவான் என்பார்கள். இவன் வீட்டில் கூட நிம்மதியாக உட்கார மாட்டான். தலைக்கு மேலே சுற்றுற ஃபேன் தலையில் எப்போ இழுந்து விடுமோ என்ற பயத்தோடு பயந்து கொண்டே இருப்பான். இப்படிப்பட்டவர்களை மருத்துவர்களிடம் கூட்டி சென்று வைத்தியம் பார்க்க வேண்டும். இவர்களை பற்றி நாம், இது போன்றவர்களை பற்றி நாம் மிக தெளிவாக விரிவாக விளங்கி கொள்ள வேண்டும். ஏனென்று கேட்டால், நாம் நம்மை செம்மைப்படுத்திக் கொள்வதற்காக, நம்முடைய உள்ளத்திலே உறுதிப்பாட்டை வளர்த்திக் கொள்வதற்காக இது போன்ற செய்திகளை எல்லாம் கொஞ்சம் அசை போட்டு பார்த்து தெளிவான ஒரு சிந்தனைக்கு வர வேண்டும் என்பதற்காகத்தான். மாறாக மரணித்த பிறகு இறைவனிடத்தில் நம்முடைய நிலை எப்படி இருக்கும்? மரணித்து விட்டால் நன்மைகளை செய்ய முடியாதே, நாம் செய்த தீமைகளுக்கு பாவ மன்னிப்பு தேட முடியாதே என்பதற்காக இவர்களை போன்றவர்கள் மரணத்தை நினைத்து பயம் கொள்வதில்லை. இந்த பயம் கண்டிப்பாக ஒவ்வொரு முஸ்லிம்களிடத்திய ஒவ்வொரு மூமினுடைய உள்ளத்திலும் இருக்க வேண்டும். இந்த மரண பயம்தான் நம்முடைய உள்ளத்தை பக்குவப்படுத்தும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
மரணம் என்பது தேர்வு செய்ய முடியும் நேரம். மரணம் என்பது என்ன? தேர்வு செய்ய முடியும் நேரம். இஸ்லாத்தை பொறுத்தவரையில் இவ்வுலக வாழ்க்கை என்பது ஒரு தேர்வு களம், சோதனை களம். ஒரு சில மணி நேரங்கள் தேர்வு எழுதிய பிறகு நமது விடைத்தாளை ஒப்படைத்துவிட்டு நாம் எழுதிய தேர்வுக்கான முடிவுகளின் பலன்களை பெறக்கூடிய இடம்தான் நாளைய மறுமை. இதில் மரணம் என்பது நமது தேர்வு தாளை ஒப்படைக்கக்கூடிய இறுதி நேரம் என்று நாம் சரியாக நினைவில் கொள்ள வேண்டும். ஒரு புத்திசாலித்தனமான மாணவன், ஒரு உதாரணத்துக்கு, நன்றாக படிக்கக்கூடிய புத்திசாலியான மாணவன் தனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை சரியாக பயன்படுத்தி அதற்குரிய பதில்களை சரியாக எழுதி அவனுடைய நேரம் முடிவதற்கு முன்னால் தனது பதில்களை மீண்டும் மீண்டும் சரிபார்த்து தவறு ஏதேனும் கண்ணில் பட்டுவிட்டால் பதற்றம் அடைந்து அதனை உடனே திருத்தி கண்கொத்தி பாம்பாக அனைத்து பதில்களையும் சரிபார்த்த பிறகு பேப்பரில் கோடு போட்டு அதனை அழகாக்கி செதுக்கி சீராக்கி தேர்வுதாளை கொடுப்பான். அதாவது பரீட்சை விடையை தருவான். ஒரு முட்டாள் மாணவன் என்ன செய்வான்? மற்றொரு பக்கம் தேர்விலே வெற்றி பெற விரும்பாத, ரிசல்ட்டை பற்றி கவலைப்படாத மாணவன் 3 மணி நேரத்தில் விடைத்தாளை ஒப்படைக்க வேண்டும் என்று தெரிந்து கொண்டே ஒருவன் சரியான பதில்களை எழுதாமல் பேப்பர்களில் கிறுக்கி கொண்டிருந்தால், படம் வரைந்து விளையாடி கொண்டிருந்தால் அவனை பற்றி நாம் என்ன கூறுவோம்? என்ன இப்படிப்பட்ட ஒரு முட்டாளாக இருக்கிறானே என்போம் இல்லையா? ஆனால் இவன் பெரிய முட்டாள் கிடையாது. இவனை விடவும் மிகப்பெரிய முட்டாள்கள் இருக்கிறார்கள். அதில் உதாரணத்துக்கு மிகப்பெரிய முட்டாள் யார் தெரியுமா? இவனை விட பெரிய முட்டாள் யார் தெரியுமா? தான் எழுதுவது தேர்வு என்று தெரியும். இந்த தேர்வில் தோல்வி அடைந்தால் மிகப்பெரிய இழிவும் கஷ்டமும் வேதனையும் நம்மை அடையும் என்றும் தெரியும். தேர்விலே வெற்றி பெற்றால் கண்ணியமும் மதிப்பும் உயர்வும் கிடைக்கும் என்றும் தெரியும். தேர்வு 3 மணி நேரத்தில் முடிந்துவிடும் என்றும் தெரியும். அனைத்தையும் தெரிந்து கொண்டு தேர்வு அறையில் விளையாடி கொண்டிருக்கக்கூடிய மனிதன் தேர்வு முடியும் நேரத்தில் கூட தனது பதில்களை சரிபார்க்காத மனிதன்தான் மிகப்பெரிய முட்டாள். அப்படிப்பட்ட மனிதர்களாக நாம் ஒருபோதும் ஆகிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த ஒரு உவமைகளை உங்களுக்கு கண்முன்னே, உங்கள் மனக்கண் முன்னே கொண்டு வந்து நிறுத்துகிறோம். இவைகளெல்லாம் நீங்கள் சரியாக சிந்தித்து சீர்தூக்கி பார்க்க வேண்டும். அடுத்து, மரணத்தையே நினைவு கூறாத முதல் வகையான ஒரு கூட்டம். அவர்கள் யார்? தேர்வு முடியும் நேரத்தை பற்றி கவலைப்படாத அல்லது கவனக்குறைவாக இருக்கின்ற ஒரு மாணவனை போன்றது தான் மரணத்தை பற்றி நினைவு கூறாத ஒரு மனிதனின் நிலை. மரணத்தை பற்றிய சிந்தனை தான் மறுமையில் நமது வெற்றி தோல்வியை தீர்மானிக்கின்ற இவ்வுலக வாழ்க்கையை செம்மையாகவும் சீராகவும் மாற்றுவதற்கு உதவுகிறது. மரண சிந்தனை இல்லாதவனுக்கு மறுமை பற்றிய சிந்தனை இருக்காது. ஒருவன் மரணத்தையே மறந்து வாழ்ந்திருக்கும் போது மறுமையில் வெற்றி பெறுவது அல்லது தோல்வி அடைவது பற்றி அவன் யோசிக்கவே மாட்டான், யாராக இருந்தாலும் சரி. இப்படிப்பட்ட ஒரு சிந்தனையிலிருந்து நாம் முழுமையாக விடுபட வேண்டும். நம்மை இறைவன் அனுப்பிப்பதற்கு இந்த உலகத்தில் நமக்கு கொடுத்திருக்கின்ற வாழ்நாள், வாழ்க்கை வசதிகள் அனைத்துமே நமக்கு சோதிப்பதற்காகத்தான். நமக்கு ஏற்படுகின்ற அனைத்து நிகழ்வுகளும் ஒரு பரீட்சை தான். அதில் எப்படி நம்ம எடுத்துக்கொள்கிறோம்? ஒவ்வொரு காரியத்திற்கும் நம்மளுடைய நினைவாற்றல், ரியாக்ஷன் எப்படி இருக்குது? அந்த காரியங்களை காலையில் எந்திரிச்சதே ராத்திரி தூங்க போகிற வரலையும், பிறந்ததுலேருந்து மரணிக்கிற வரைக்கும் உள்ள நம்முடைய வாழ்க்கையில் இடம்பெற்ற அனைத்து நிகழ்வுகளுக்கும் அவைகளை எவ்வாறு நாம் பயன்படுத்தி இருக்கிறோம், எப்படிப்பட்ட மதிப்பளித்திருக்கிறோம் என்பதுதான் நாம் இறைவனுக்கு எழுதி அனுப்பிய விடைகள்.
அவைகள் அனைத்தும் அல்லாஹுவின் மூலமாக குறிப்பெடுக்கப்பட்டு நமது அனைத்து காரியங்களும் அவனிடம் இருக்கிறது. அல்லாஹ்வுக்கு தெரியாமல் நாம் எதையும் செய்ய முடியாது. அல்லாஹை அறியாமல் நம்ம எந்த ஒரு காரியத்தையும் செய்யவில்லை, அனைத்தும் குறிப்பெடுக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு இறையச்சத்தை நாம் முதலில் நம்முடைய உள்ளத்திலே உறுதியாக வளர்த்து கொண்டு நாம் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தையுமே அல்லாஹ்வும் ரசூலும் எப்படி செயல்பட வேண்டும் என்று நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்களோ அவைகளை தெரிந்து கொள்வதற்கு கூட நம்மளுடைய சமுதாயம் அதிக முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. அப்படி தெரிந்து கொள்ளவில்லையானால் எப்படி பரீட்சை எழுதுவது? அப்போ ஏராளமான மக்களின் பரீட்சைகள் வெறும் கண் துடைப்பாகத்தான் அமையும். அதனால் எந்த ஒரு பலனும் மறுமையில் அவர்களுக்கு கிடைக்க போகிறதில்லை. அவர்கள் மறுமையிலே மிகப்பெரிய ஒரு கொடுமையான தண்டனை அனுபவிக்க இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நாம் சிந்தித்து